அது பெரிய பிரச்சனையாகி வீட்டுல வெடிக்கணும். டெய்லி இந்த பிரஷரை தாங்க முடியாம நீ என் கால்ல வந்து விழுகணும். அது வரைக்கும் நான் அவளை விடவே மாட்டேன்டி. ஐயோ ராஸ்கல், உனக்கு எவ்வளவு திமிருடா. செல்வம், விடு செல்வம், செல்வம். இவனெல்லாம் இன்னொரு வாட்டி என் தங்கச்சி பின்னாடி வந்த அவ்வளவுதான். ஒன்னாச்சுன்னு பாக்குறேன், என்னடி ஓவரா துள்ற? செல்வம், யார் இவரு சுதா? என்னாச்சு? அண்ணா, நான் சொன்னேன்ல ரவி, அந்த ராஸ்கல் இவன் தானா? டேய், உன் மனசுல என்ன பெரிய ரோமியோ நினைப்பா? பணம் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? உன்னை தொலைச்சிருவேண்டா ராஸ்கல். உன் பணக்கார திமிரெல்லாம் வேற எங்கேயாவது போய் காமி, எங்க கிட்ட வேணாம். நீ யாரு, எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கின்னு எல்லாத்தையும் சுதா சொல்லிட்டா. இங்க பாரு, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. என் சிஸ்டரை டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத. இனிமே சுதா பக்கமோ சித்ரா பக்கமோ நீ வரவே கூடாது, புரியுதா? அதையும் மீறி நீ அவங்க கிட்ட வாலாட்டுன்னு வையேன், தேடி வந்து உன் கைய காலை உடைச்சிருவேன். இந்த மாதிரி மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என்ன வார்ன் பண்றதை விட்டுட்டு உன் தங்கச்சிக்கு போய் அட்வைஸ் பண்ண. என் கூட பழகாதன்னு சொல்லிதான் பாரு, என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். என்ன தேடிதான் அவ வருவா. இவன் மேல கைய வச்சா நமக்கு தான் பிரச்சனை. இவன் வேணும்னே நம்மள சீண்ட பாக்குறான். இல்ல சுதா, இவனை என்ன பண்றான்? விடுங்கண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா, பாத்துக்கலாம். அதான் இவ்வளவு தூரம் பேசிருக்கோம்ல, இதோட இவனோட கொட்டை அடங்கிடும். இதுக்கு மேலயும் அவன் ஆடுனானா அப்ப பாத்துக்கலாம்ண்ணா. நீங்க வாங்கண்ணா, பாத்துக்கலாம். டேய், இதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இனிமே எங்க பக்கம் வந்த உன்னை கொன்னு புதைச்சிடுவேன். வானா போலாம். வாங்கண்ணா. அண்ணா, நானும் செல்வமும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். நீங்க சரி, போங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, பாய். ஏய் சுதா, அண்ணனும் தங்கச்சியும் என் மேல கை வச்சிட்டீங்கல்ல, இதை வச்சு நான் எப்படி ஸ்கோர் பண்றேன்றத பாரு.